இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்பிஜி வந்து கிடைக்குதா என்னான்னு எனக்கு சரியா தெரில. ஆனா லைன்ல பார்ப்பேன். வண்டி சொல்ல ஏற்கனவே ஒரு 3 வண்டி, 4 வண்டி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, 20 வண்டி, 30 வண்டி எல்பிஜிக்கே நிக்குது. இது நான் ஓட்டுறது வந்து சிஎன்ஜி. சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா, பொதுவாவே பங்கு கம்மி. அந்த பங்கு கம்மின்றதுனால ஏற்கனவே 10 வண்டி, 15 வண்டிலாம் நிக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, 50 வண்டி, 60 வண்டி இந்த மாரி நிக்குது. கிட்டத்தட்ட அது ஃபுல் பண்ணி போறதுக்கு 2 1/2 ஹவர், 3 ஹவர் ஆகுது. அப்படி கிடைக்கல. சாதாரணமாவே வந்து ஒரு பங்க்ல போனீங்கன்னா, லோடு காலி, லோடு காலின்னும். இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கிடைக்க மாட்டுது சுத்தமா. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஹவர். இப்போ பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேனே ஏற்கனவே 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். அதாவது பங்க்ல இருந்தா. இல்லன்னு கேட்டா, வேற எங்க கிடைக்குதுன்ட்டு மண்டை ஒரே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு எங்க போய் எடுக்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு நிலைமை எங்களுது. இதனால உங்களுக்கு சவாரி பாதிப்பு இருக்கா? பாதிப்பு இருக்கும் சார். கண்டிப்பா இருக்குமே. ஓகே. இப்போ நீங்க 2 1/2 மணி நேரம் அங்கேயே செலவு பண்ணிட்டீங்கன்னா, அத விட்டு 3 மணி நேரம் போயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஓட்டி, திருப்பி அதே மாரி ஆயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறீங்கன்னா, அன்னைக்கு ரூ. 500 தான் சம்பாதிக்க முடியும். இதில கேஸ் ரூ. 300 போயிடும். மீதி ரூ. 200 தான் கிடைக்கும். இத வச்சு என்ன பண்ண முடியும்? அதான் எங்க நிலைமை இப்போ. இந்த சில என்று ஒரு ஆமா சார். முதல்ல வந்து 15 நாள் வச்சிருந்தாங்க. ஆமா. இப்போ 25 நாள் ஆக்கிட்டாங்க. ஆமா. இது பற்றாக்குறை அறிகுறி தானே. ஆமா. அதனால வந்து எல்லாருக்கும் இருக்கிற நிலைமை தான் இது. ஆமா. இப்போ தனிப்பட்ட முறையில் எதுவும் பேச முடியாது. அது வந்து கவர்மெண்ட் தான் எதனா பண்ணணும். இது கவர்மெண்ட் கூட பண்ணுமா, பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து மத்திய அரசு. மத்திய அரசு பண்ணணும். அதுவும் மத்திய அரசே வந்து 2 நாடு கூட பேச முடியுமா? அதுவும் தெரியாது. அது அவங்க தான் கலந்து பேசணும். அதெல்லாம் பெரிய விஷயம். நம்மளுக்கு தெரியல அத பத்தி. உண்மைதாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு ஒரு இடத்துலயும் கேஸ் போகிறதுக்கு நாங்கள் குறைஞ்சது 4 மணிலேருந்து 5 மணி நேரம் நிற்கிறோம். காத்தால போனால் நைட்டு கிடைக்குதுன்றாங்க. நைட்டில் போனால் தூக்கம் போயிடுது. சவாரி ஓட்ட முடியல. அந்த 5 மணி நேரம் அங்கே நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு பழுப்பு போகுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஓட்டினா தான் எங்களால் ரூ. 2000 ஓட்ட முடியுது. ரூ. 2000 சிஎன்ஜி, 2வது ஆட்டோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் போனால் ரூ. 1000 கூட வீட்டுக்கு கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த சிஎன்ஜி பற்றாக்குறை எல்லா பங்க்லேயும் சிஎன்ஜியோ எல்பிஜியோ வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதுதான் எங்களோட மெயின் பிரச்சனை. ஆமாங்க. ரூ. 55 அந்த எல்பிஜி கேஸ் இன்னைக்கு ரூ. 87 ஆயிடுச்சு. ஒரு 2 பங்க்கில் தான் இப்போ எங்களுக்கு வந்து குறைச்சி தராங்க. அதுக்கும் லைன் நிற்க வேண்டியதாகுது. அதுக்கு ஒரு 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ நாங்கள் ஓட்டுறோன்னு வச்சிங்களேன், ஒரு 1 கிலோமீட்டர் பிக்கப் போனாவே நாங்கள் ரூ. 20 எக்ஸ்ட்ரா கேட்குறோம். இல்லை 5 15 எக்ஸ்ட்ரா கேட்குறோம். எதுக்கு கேட்குறோன்னா, அந்த நாங்கள் போய் 1 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணுறதுனால தான். இப்போ பிக்கப் ட்ராப் தூரத்துக்கு தான் காசு தராங்க. பிக்கப்புக்கு காசு கொடுக்குறதில்ல. அதனால தான் நாங்கள் ரூ. 15 ரூ. 20 நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறோம். ஆனால் அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சிஎன்ஜி கேஸ் எல்பிஜி கேஸ் போகிறதுக்கு குறைஞ்ச 4 மணி நேரம் நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோம். 4 மணி நேரம் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எப்போ போய் கேஸ் போட்டு நாங்கள் எப்போ பிக்கப் போகிறது? இந்த பாரு இங்கே வந்து டி நகரில் 1/2 ஹவர் உட்காந்துருக்கேன். புக்கிங் இல்லை. வெயிட் பண்ணிட்டு தான் ஆகணும். வெயிட் பண்ணி தான் எடுக்கிறோம். நாங்கள் காலம்பரம் 5 மணிக்கு வண்டி எடுத்தால் ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன சார் பண்ணுறது, நிலமை அப்படின்னும்போது டெய்லி போய் நின்று போடுறதா தான் இருக்குது. மேக்ஸிமம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகுது. இது ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கேஸ் பிரச்சனைன்னு ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புக் பண்ணால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா 25 நாள்னு சொல்கிறாங்க. இது எப்போ தான் முடியும்னு தெரில. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. நம்ம சிஎம் சைட்லேருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளியும் வரல. இல்ல அவர் ஸோ மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு. இல்லை அழுத்தம் கொடுத்துருக்காருன்னு இது வரைக்கும் எதுவுமே அதை பற்றி டீட்டெயிலே வரலையே. எதனா அவர் பேசியிருந்தா எதனா நியூஸில் வந்திருந்தானா தெரியும். அதை பற்றி எதுவுமே இன்னும் தெரியல. பட் இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருந்தால் ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஹோட்டல்ஸ்லாம் வேறு சொல்லியிருக்காங்க, கேஸ் அவங்கக்கிட்ட இல்லை நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பொழுது பரவாயில்ல, வீட்டில் தான் எங்களுக்குலாம் ஓகே. பட் ஆனால் வெளியிருந்து வந்து முக்கால்வாசி பேர் இங்கே அப்படி தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியல. எதனா ஒன்று சுமூகமாக முடிச்சு விட்டா ஓகே. வரக்கூடிய நாட்கள் இப்போ என்னென்னா, கேஸ் குறையும் போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருக்கிற ரேட்டை விட டிமாண்ட் அதிகமாகும் போது இன்னும் ரேட் அதிகமாகும். ஸோ ரேட் அதிகமாச்சுன்னா நாங்கள் அடுத்து எங்கே போகிறதுனா கஸ்டமர்கிட்ட தான் போகணும். ஸோ அவங்கக்கிட்ட போனால் இது இன்னும் வேறு மாதிரி தான் போகும் பிரச்சனை. ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா காசு அப்படின்னு அவங்க சைடுலேருந்து ஒரு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கேஸ் விலை ஏறுச்சுன்னா அப்போது, ஏன்னா இவங்க வந்து இது வரைக்கும் ஆட்டோவுக்கு மீட்ரு கட்டணும்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே மாற்றலை. ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி இவங்களும் வந்து எதுவும் கேர் எடுத்து எதுவும் பேசலை. ஸோ அந்த சைடில் எதனா சமாளிக்கிற மாதிரி எதனா ஒன்று பேசிட்டு அதோடு விட்டுறாங்க. இதை வந்து முடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து ரேட் வந்து ஏற்றும் போது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சரி மறுபடியும் எங்கள் மேலே தான் ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ ஆட்டோக்காரங்க வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா காசு தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வரப்போகுது. எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைமையில் தான் வெடிக்க போகுது. அதுக்கு வேறு ஒரு சொல்யூஷனும் இல்லை. ஸோ இது சுமூகமாக முடிச்சு விட்டால் போதும். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை.